ஒன்று மொழி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய உரைநடை அறிவுநிலா அந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை நம்ம இங்கே சுருக்கமாக பார்ப்போம். பாடப்பகுதி கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியுடன் சேர்ந்து புதிர் போட்டு விளையாடுகிறார்கள். பாட்டி ஒரு சில விதிமுறைகளை கூறுகிறார். இப்போ 3 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பாட்டியோட சேர்ந்து விளையாடுறாங்க. பாட்டி அந்த விளையாட்டுக்குண்டான விதிமுறைகளை சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன், அதற்கான விடைகளை அவரவரே கூற வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் என பாட்டி கூறுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன், அதற்கான விடைகளை அவரவரே கூற வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் கூட கூறலாம் என பாட்டி கூறுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிர் அவங்க தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இப்ப புதிர் கேட்கிறாங்க. முதல் புதிர் அழகனிடம் கேட்கப்பட்டது. உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவார்கள் என்றார் பாட்டி. கேட்கிறாங்க, உனக்கு சொந்தம், ஆனா என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க தான் அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாரு. நன்றாக சிந்தித்து, ஆகா எனது பெயர்தானே அதன் விடை என்று சரியாக விடைய கூறினான். அப்போ முதல் புதிர் நமக்கு அழகன்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீ பயன்படுத்த மாட்டேன், ஆனால் உனக்கு சொன்ன மற்றவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னவொடனே அது என் பெயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதிலை சொல்லி. அடுத்ததாக கவிநிலாவிடம் ஒரு பை இருக்கிறது, அந்த பை முழுக்க பொருள்கள் இருக்கின்றன. இனி எந்த ஒரு சிறிய பொருளையும் போடவும் இடமில்லை, ஆனால் அந்த பையில் ஒன்றை போட வேண்டும். உடனே கவிநிலா கையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று சரியாக கூறினாள். அதாவது ஒரு பை இருக்கிறது, அந்த பையில முழுக்க பொருள்கள்லாம் இருக்கு, எந்த ஒரு சிறிய பொருளையும் போட முடியாது, ஆனால் அந்த பையில ஒன்று மட்டும் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கவிநிலா பையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று சரியாக கூறினாள். இப்போ அடுத்ததாக 3வது புதிர் தன்மதியிடம் கேட்கப்பட்டது. உன்னிடம் 200 நாணயங்கள் உள்ளது, நான் உனக்கு ஒரு உண்டியலை தருகிறேன், அதில் 200 நாணயங்கள் மட்டுமே போட முடியும். அதாவது 250 நாணயங்கள் உள்ளது, அதில் 200 நாணயம் மட்டும்தான் போட முடியும். காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட முடியும்? அதாவது நான் ஒரு 250 நாணயங்கள் கொடுக்குறேன், ஒரு உண்டியை கொடுக்குறேன், ஆனால் அதில் 200 தான் போட முடியும். ஆனால் காலியான உண்டியில் எத்தனை போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சற்றே சிந்தித்து ஒரே ஒரு நாணயம் என்றால் தன்மதி, ஒரே ஒரு நாணயம் தான் போட முடியுங்கிறாங்க. ஏன்னா காலியான உண்டியல் அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒன்று தான் நம்மளால் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சற்றே சிந்தித்து ஒரே ஒரு நாணயம் என்றால் தன்மதி. இறுதியாக 4வது புதிர் அனைவருக்கும் பொதுவானது. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு புதிர் கேட்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஒரு மனிதனிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பலமுறை கேட்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவன் வெவ்வேறு பதில்களை கூறினார். என்ன சொல்கிறாங்க, ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டது திரும்ப திரும்ப, ஆனால் அவர் என்ன பண்ணார், பதில் மட்டும் வேற வேற சொல்லிக்கிட்டே இருந்தார். அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 3 பேத்துக்கும் பொதுவான புதிர். ஆனால் அவை அனைத்தும் சரியான விடை. அப்படி எனில் அவர் கேட்ட அந்த கேள்வி என்ன? அப்போ அவர் சொன்னதெல்லாம் சரியான பதில் தான், வேற வேற சொல்லியிருந்தாலும் அந்த கேள்வி என்னன்னு கேட்குறாங்க. 3 பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ யார் பதில் சொல்கிறாங்க, கவிநிலா சொல்கிறாங்க. அனைவரும் சிந்தித்தார்கள், ஆனால் கவிநிலா தான் விடை கூறினாள். தற்போது நேரம் என்ன என்பதுதான் அந்த கேள்வி. கவிநிலா தான் அந்த அறிவுநிலா. அப்போ கவிநிலா சொன்னா தற்போது நேரம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு முறை நேரம் மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் அந்த வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி. இதில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்துட்டோம். இதில் சின்ன சின்ன வினாக்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். பிரித்தெழுதுக. குறிப்பேடு குறிப்பு கூட்டல் ஏடு, எதை எதையோ எதை கூட்டல் எதையோ, அமைதியாகி அமைதி கூட்டல் ஆகி, திரும்ப 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 கூட்டல் திரும்ப, இதெல்லாம் பிரித்து எழுதுக. அடுத்து சொல் பொருள். தற்போது அப்படின்னா இப்பொழுது. இங்கே என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த புதிர்கள் 4.
2 புதிருக்கு விடை கூறியவர் கவினிலா. விளையாட்டினுடைய பங்கேற்பவர்கள் கவினிலா, தன்மதி, அழகன். அடுத்தது புதிரை கேட்டவர் பாட்டி. இவங்க கூட யார் இருந்தாங்க? தாத்தா இருந்தாங்க. அப்போ கவினிலா சரியான பதிலே சொல்லனாலும் அறிவினிலா சொல்கிறாங்க. இதுதான் நம்முடைய பாடப்பகுதி. இதில் நம்ம வினாக்கள் கேட்டாலும் இதை நம்ம தெரிஞ்சுட்டா தெளிவாக நம்ம எழுதலாம். தேங்க்யூ.